வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, kinemasterல எப்படி ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுன்றதை புள்ளி விவரமாக தனித்தனியாக சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு எப்படி லேயர் ஆட் பண்ணுறது, எப்படி வாய்ஸ் நோட் ஆட் பண்ணுறது, எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறதுன்னு தெரியலை. ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த ப்ளஸ் பட்டன் அமைக்கி இந்த 16:9 இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இதுதான் நம்ம யூடியூப் வீடியோவோட பாக்ஸு. ஓகேவா? இப்போ ஒரு வீடியோ இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே மீடியான்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த மீடியாவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் வீடியோ இது கேலரிக்குள்ளே போகும். உங்கள் வீடியோ எங்கே வச்சுருக்கீங்கன்னு தேடி பார்த்து உங்கள் கேலரியிலேருந்து எடுங்க. நான் இப்போ இந்த வீடியோ தான் ஆட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி முடித்தோன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னா இந்த வீடியோ தான் ஆட் பண்ண போகிறோன்றது இதான கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்தோடனே வீடியோ வந்துடும். நம்ம இங்கே எடுத்தோடனே இன்ட்ரோ வீடியோன்னு ஒன்று கொடுப்போம். இன்ட்ரோ வீடியோ எப்படி கொடுக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மெயின் கண்டென்ட்டு தான் முதல்ல நம்ம எடுத்து வச்சுப்போம். அதுக்கு இன்ட்ரோ வீடியோ எடுத்துகிட்டு மெயின் கண்டென்ட் எடுக்கலாம். பட் ஆனால் மெயின் கண்டென்ட்டு தேடுறது கஷ்டமாக இருக்கும். இன்ட்ரோ வீடியோ ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இன்ட்ரோ வீடியோ இந்த ஃபேவரேட்டில் போட்டிருக்கேன். இதுதான் ஃபேவரேட்டு. இது எப்படின்னா நம்ம ஈஸியாக போய் தேடி எடுக்காமல் யூஸ் பண்ணுற சில மெசேஜாக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், வாட்டர் மார்க்கெட்டாக இருக்கும், இல்லை இன்ட்ரோ அவுட்ரோ வீடியோ எல்லாத்தையும் இந்த ஃபேவரேட்டில் போட்டுங்க. இந்த ஃபேவரேட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய வீடியோஸில் kinemaster டுட்டோரியல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் பாருங்கள், அதில் உங்களுக்கு தெரியும். இப்போ இன்ட்ரோ வீடியோ நான் எதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்தீங்கன்னா 10.353 இருக்குது. காப்பிரைட் ப்ராப்ளம் வராது இன்ட்ரோவுக்கும் அவுட்ரோவுக்கும் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம 10 செகண்ட் வைக்க வேண்டியதாக இல்லை. 10 செகண்ட் நம்ம வச்சோம்னா நாளைக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதை நம்ம ஸ்பீடாக கொண்டு வந்துடலாம். இதை கட் பண்ணுறதுனா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணுறதுனா நீங்கள் இதை ட்ரிம் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதோட போதும் அப்படின்னு. ஆனால் என்னோட கட் பண்ண இப்படி பாதியோடு நின்றுடும். அது மாதிரி வீடியோ இது கட் பண்ணுற வீடியோ கிடையாது இது. அதனால் ஸ்பீடு கொடுத்துடலாம். நம்ம இப்போ ஸ்பீடு கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், 1.5 வச்சுருக்கேன். இப்போ 2 வச்சுருக்கேன். 2 வைக்கும்போது வெறும் 4 செகண்ட் சம்திங் வருது. நான் 4 செகண்ட்குள்ளே வர மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா நமக்கு காப்பிரைட் பிரச்சனை வராமல் இருக்குன்றதுக்காக. ஓகே, இப்போ பாருங்கள் என்னோடய வீடியோ எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வந்துருச்சு எனக்கு. அதனால தான் நம்ம இது மாதிரி பண்ணுறது. ஏன்னா ஒரு 4 செகண்டுக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனை. இன்ட்ரோ அவுட்ரோ அது மாதிரி முடிச்சுக்கிட்டா கண்டென்ட்டுக்குள்ளே நேரடியாக பேரலாம். மக்களுக்கு பார்க்கணும் புரியும். அடுத்து இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நான் ஒரு வாய்ஸ் நோட் கொடுக்க போகிறேன். எப்படின்னா என்னோடய பப்பீஸ் வீடியோ தான் நான் அதில் போகிறேன். என் வீட்டு செல்ல பிராணிகள் இருக்குது, அதோட வீடியோஸ் தான் இதில் பப்ளிஷ் பண்ண போகிறேன். இதுக்கு பேக்ரவுண்டில் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட போகிறேன். ஸோ இதுக்கு வாய்ஸ் நோட் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே வாய்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணி இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வாய்ஸ் நோட்னு வந்துடும். சரிங்களா? வாங்க இப்போ வாய்ஸ் நோட் கொடுக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டா கீழே பாருங்கள் ஒரு லேயர் மாதிரி போயிட்டுருக்கும். இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி போயிட்டு இருக்கு பாருங்கள். இது மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் பேசிக்கலாம். எங்கே வேணால் அப்படி ஸ்டாப் பட்டன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வாய்ஸ் நோட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இந்த வாய்ஸ் நோட் இப்போ இதே எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கணும். ஒரு தடவை அந்த வாய்ஸ் நோட் கிளிக் பண்ணி இங்கே டெலிட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் லெஃப்ட் சைடில். இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் எனக்கு பாதியை கட் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த பாதியோட ட்ரிம் பட்டன் இருக்குது பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணி உங்கள் லெஃப்ட்டில் இருக்கிறது வேணாம் அப்படின்னு லெஃப்ட்டில் இருக்கிறத இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிறதுனா ட்ரிம் டு லெஃப்ட் சைடு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை உங்களுக்கு நடுவில் இது ரெண்டாக பிரித்து வச்சுக்கணும் எனக்கு அப்படின்னா இதை நடுவில் இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த வாய்ஸ் நோட் நமக்கு வேணாம், டெலிட் பண்ணிடுவோம். இப்போ அடுத்து நம்ம இதுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னா இங்கே ஆடியோன்னு ஒரு லேயர் இருக்குது பாருங்கள். இந்த ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ கடைசி வந்துடுங்க. ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபோல்டர் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ஆடியோ ஃபைல் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் ஒய்டி மியூசிக்னு தனியாக வச்சுருக்கேன். அது மாதிரி உங்கள் ஃபோல்டர் சூஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இதில் உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்னோடய வீடியோ 3 நிமிஷம் வீடியோ போனால் நான் ஒரு 3 நிமிஷம் வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு வச்சுக்கிறேன். இப்போ இது எனக்கு 2 நிமிஷம் வீடியோ. ஸோ அந்த சப்மரைன்றதை வச்சுக்கிறேன். இதை ப்ளே பண்ணி ஒரு தடவை கேட்டுக்கலாம். ப்ளே ஆகுது தெரியுதுங்களா? மைல்டாக போகும். இப்போ இந்த ப்ளஸ் இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே சைடில் நம்ம டச் பண்ணோம். இந்த ப்ளஸ் இப்போ இந்த பாட்டு வேணாம்னா பாஸ் பண்ணிட்டு இந்த பாட்டை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆனால் இது ஸ்பீடாக போகும். ஸோ அதனால் நம்ம இந்த பாட்டை ப்ளே பண்ணோம் அப்படின்னா இதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணோம்னா பேக்ரவுண்டில் மியூசிக் ஆட் ஆகிடும். இப்போ ஓகே பட்டன் இங்கே டிக் பண்ணிடணும். எது போட்டாலும் சரி நம்ம டிக் பண்ணி வச்சுக்கணும். எது வேணால் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் டிக் பண்ணிடணும். இப்போ டிக் பண்ணணும் பாருங்கள் வந்துருச்சு. இதே மாதிரி நான் பேசும்போது என் வாய்ஸ் கம்மியாகும்,
இந்த மியூசிக் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணி இந்த வால்யூம் போங்க. வால்யூம் போய் 100% இருக்கிறதுல ரொம்ப கம்மியாக ஒரு 10 வச்சுக்கோங்க போதும். 8, 10, 11 இப்படி எது வேணால் வச்சுக்கலாம். நமக்கு புரியப்பட்டதில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது மியூசிக்கு. இல்லைனா நம்ம வாய்ஸ் வந்து அது ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம பேசுகிறது புரியாமல் போகலாம். ஏதாவது ஒரு டெக்னிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது புரியாமல் போகக்கூடாது. அதனால தான் அடுத்து இதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்னோட சேனல் லோகோ வந்து பாப்பப் ஆகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துக்கிறேன். என் சேனல் லோகோ பாப்பப் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த லேயரை கிளிக் பண்ணி அதே மாதிரி அந்த லேயரை கிளிக் பண்ணணும். மீடியா போகணும். அதாவது ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ்வல்லுவன் சேனல் சொல்லிட்டு ஒரு லோகோ வரும். கீழேருந்து மேலே வந்துட்டு போகும். அதை வந்து நான் ஃபேவரட்டில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிக்கிட்டால் வந்துடுது என்னோடது. இப்போ இந்த இடத்துல எந்த இடத்துல நான் வைக்கணுன்றது பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நான் வைக்கிறேன். வச்சுட்டு குரோமா கீ எப்படி ஆஃப் பண்ணுறதுன்றது பார்த்துக்குங்க. இந்த குரோமா கீ அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குல்ல ரைட் சைடில் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த ரைட் சைடில் இருக்கும் குரோமா கீன்னு. அதை கிளிக் பண்ணி இங்கே எனேபிள் இருக்குது ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல கரெக்டாக உங்களோட வந்துட்டு போகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தமிழ்வல்லுவன் சேனல் வந்துட்டு போதுங்களா. இந்த குரோமா கீ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இதுதான். க்ரீன் ஸ்க்ரீன் ரெட் ஸ்க்ரீன் வச்சோம்னா அந்த குரோமா கீ மூலியமாக ஆன் பண்ணோம்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன் போயிடும். அதுக்கு தான் இந்த குரோமா கீ. இது மாதிரி வந்துட்டு பெல் பட்டன் நமக்கிட்ட போக சொல்லணும். இது மாதிரி உங்கள் சேனல் அப்பப்போ வச்சுக்கிறது எதுக்குன்னா பார்க்குறவங்களுக்கு வீடியோ பார்த்துருந்தா கூட சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பெல் பட்டன் அமுக்குவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி வந்து நம்ம வீடியோ செட் பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு காமிச்சிட்டோம். வாய்ஸ் போடுறதுலேருந்து மியூசிக் ஆட் பண்ணுறதுலேருந்து ஒரு பாப்பப் எப்படி வைக்கிறதுலேருந்து இப்போ இன்ட்ரோ ஆட் பண்ண மாதிரி அவுட்ரோ உங்களுக்கு ஆட் பண்ண தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லேயர் எனக்கு வந்து இப்போ இதை நான் ஹைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த சேரை மட்டும் நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சேரை ஹைட் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த லேயரில் கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய் பிளர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். கடைசியில் பாருங்கள் பிளர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். இந்த பிளர் எஃபெக்ட் எடுத்துக்கங்க. பிளர் எஃபெக்ட் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் தான் அது கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கிறத எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் மறைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக வச்சுட்டு எவ்வளோ தூரம் இப்போ இப்படி தெரிஞ்சால் பரவாயில்ல இல்லை இன்னும் மறைக்கணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங் கிளிக் பண்ணி ஸ்ட்ரென்த் ஏற்றிட்டே வாங்க. இப்போ வந்து அது பிளராக தெரியும். அது சேர் தான்றது யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. இது எவ்வளோ தூரத்துக்கு வேணும் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு தான் வேணும். அப்போ இந்த கீழே இருக்குது பாருங்கள் எல்லோ கலர், இதை அப்படியே நகர்த்தி இவ்வளோ தூரத்துக்கு வச்சுருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த பிளர் எஃபெக்ட் வந்து வரும். இப்போ ப்ளே பண்ணுறேன். நம்ம எந்த இடத்துல வந்து வச்சுருக்கோமோ இங்கே மட்டும்தான் வரும். அது மாதிரி எவ்வளோ தூரம் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த சேரை ஃபுல்லாக மறைக்கிறேன். நான் கரெக்டாக மறைச்சி காமிக்கிறேன். இப்போ எந்த இடத்துல சேர் வருதுன்றது முதல்ல நோத்தி பாருங்கள். இந்த இடத்துல வருது சேர். அப்போ இங்கேருந்து கொண்டு வந்துடணும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சேர் வந்து ஃபுல்லாக மறைச்சிட்டோமா? பக்காவா? அவ்வளோதான். இது மாதிரி தான் மறைக்கணும். இந்த இடத்துல ஏதோ பிளட் இருந்தாலும் நீங்கள் மறைக்கணும், இல்லை ஒரு ஆயுதம் இருந்தாலும் இப்படி மறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளர் பண்ணி மறைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இன்றைக்கி டுட்டோரியல் முடிஞ்சிருச்சு. எப்படி உங்களுக்கு ஒரு வீடியோவில் வந்து லேயர் ஆட் பண்ணுறதுன்னு தெரியும், ஒரு பாப்பப் ஆட் பண்ணுறது, எப்படி மியூசிக் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து உங்கள் வாய்ஸ் கொடுக்குறதுன்றது தெரிஞ்சிருக்கும். மேற்கொண்டும் இது மாதிரி சந்தேகங்கள் எது இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் பின் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து ஒரு வீடியோவை போடுறேன். நன்றி நண்பர்களே. இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் இதை சொல்லலை. ஆனால் கடைசியில் எனக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடாது, அதுக்காக இதை சொல்கிறேன். நான் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கலாம். அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட்னு வரும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்தா என்ன எம்பி என்ன குவாலிட்டின்றது பண்ணிக்கலாம். அது தெரியலன்னா பல வீடியோக்குள்ளே பாருங்கள். நன்றி நண்பர்களே.